HOS வச்சு அசஸ் பண்ணுவோம். இஃப் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னு சொன்னால் LOS HOS வச்சு அசஸ் பண்ணுவோம். சப்போஸ் இஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நெகட்டிவாக இருந்ததோ வேறு ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் we go by the bond enthalpy, bond length, atomic size பேஸ் பண்ணி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இதை பேஸ் பண்ணி நம்ம அதோட ஸ்டெபிலிட்டியை படுவோம். ஸ்டெபிலிட்டியிலேருந்து பாண்டு உடையிறத சொல்லுவோம். பாண்டு உடையிறதுலேருந்து அதோட ரியாக்டிவிட்டி, தெர்மல் ஸ்டெபிலிட்டி அண்ட் அதோட ரியாக்டிவிட்டின்னு சொன்னால் அது ஹைட்ரேடாக இருந்தால் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணும். அந்த மாதிரி we will go by all those properties. So trends in reactivity is totally based on stability of the compounds. The stability of the compounds இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுருக்கேன். பி பிளாக்ல இருக்கிற எல்லா குரூப்புக்கும் இதே ரூல் தான் அப்ளை ஆகும். ஸோ just remember those 2 points. Now next concept in predicting the product of the reaction and trends in chemical reactivity வந்து we will see in the case of halides. So group 15 halides பார்த்தீங்கன்னா they form 2 types of halides, +3 and +5. So ECl3 element Cl3 element Cl5. இதில் பார்த்தீங்கன்னா you will have minus chlorine வந்து -3 இருக்கு. Chlorine is more electronegative, therefore this will have a positive oxidation state. This will have +3 வரும் +5 வரும் உனக்கு in general. So LOS HOS concept நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். So if you apply the LOS HOS concept, you know the stability வந்து எப்படி வருதுன்றது பார்க்கலாம். So thermal stability பார்த்தீங்கன்னா BiCl3. So BiCl3 அதே லாஜிக் தான். என்ன லாஜிக்? +3 lower LOS, this is LOS, this is HOS. So LOS stability increases down the group, HOS stability decreases down the group. அதே மாதிரி so LOS stability increases down the group na BiX3 should be more stable. HOS stability decreases down the group na idu நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். Stability increases. So I think you can follow this point. So whenever இந்த ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி தான் ரியாக்டிவிட்டி வரும். ஸோ நல்லா ஸ்டேபிளாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஈஸியாக ரியாக்ட் ஆகாதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ BiCl3 எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா இட் இஸ் மோர் ஸ்டேபிள், ஸோ இட் வில் நாட் ரியாக்ட். அதே மாதிரி NCl3 எடுத்துட்டேன்னா லீஸ்ட் ஸ்டேபிள், அது ரியாக்ட் ஆகும் அந்த இடத்துல. ஸோ தட் இஸ் ஹவு யூ ஹவ் டு இன்டர்பிரட் த ரியாக்டிவிட்டி, ட்ரெண்ட்ஸ் இன் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. அது ஹைட்ராலிசிஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், thermal decomposition, whatever be the type of reaction that you encounter, the reactivity will be based upon the stability of the compound. So you don't have to memorize everything. எல்லா ட்ரெண்டையும் நீ இந்த கேட்டகரியில் கொண்டு வந்துடலாம். அஃப்கோர்ஸ் ஃபேக்சுவலாக நீ ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொன்ன பாயிண்ட்ஸ் இதுதான். அதாவது ஃப்ளோரைடு பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்டும் ஃப்ளோரைடை ஃபார்ம் பண்ணும். ஏன் இது ஃபார்ம் பண்ணுறதுன்னா, ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஃபஸ்ட்டு கொஷின் சம்பந்தமான கொஷின் எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன சொல்லணும்? அனோமேலஸ் பிஹேவியரை வச்சு சொல்லணும். ஃப்ளோரைடு எல்லா எலமெண்ட்டும் ஃப்ளோரைடை மட்டும் ஏன் ஃபார்ம் பண்ணுறது, அயோடைடு ஏன் ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறது அப்படின்னா ஃப்ளோரைடுடைய அனோமேலஸ் பிஹேவியர். அனோமேலஸ் பிஹேவியரில் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து என்ன ரீசன் நம்ம சொல்லிக்கலாம்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சொல்லிக்கலாம், ஆப்சன்ஸ் ஆஃப் டிஆர்பிட்டல் சொல்லிக்கலாம். ஸோ கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணினா யூ வில் பி கெட்டிங் த கரெக்ட் ரீசன். என்ன ரீசன் வர்றதுக்கு? ஸ்மால் சைஸ், சின்னதாக இருக்கிறதுனால எல்லா எலமெண்ட்டாலையும் இதை அக்காமடேட் பண்ண முடியும். எலமெண்ட் பெருசாக அக்காமடேட் பண்ணுறது கஷ்டமாயிடும். அண்ட் அயோடைட் பீயிங் த பிக்கஸ்ட் எலமெண்ட், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபார்ம் பென்டாஹாலைட்ஸ். பென்டாஹாலைட் வந்து அவ்வளோ ஈஸியாக ஃபார்ம் ஆக முடியாது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ சிம்பிள் லாஜிக். ஸோ ஒரு கொஷின் ஒன்று கேட்டான்னா ஒரு செகண்ட் நீ பாஸ் கொடுத்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்கன்னா உனக்கு அது ஈஸியாக வந்துடும். உனக்கு அகெயின் பாண்ட் லென்த், பாண்ட் என்தால்பி ஈஸிலி பிரேக் ஆகிடும். ஸோ யூ நோ தட் if you take any element, say HCl, HBr or HI or NCl, NBr, Ni bond length, எந்த bond length எடுத்துட்டேனாலும் சரி, PF, ASF, SBF, BIF, எந்த bond length எடுத்துட்டேனாலும் இந்த ஆர்டரில் அது இருக்கும். அது ஸோ டிபெண்டிங் ஆன் த bond length also we can predict. இந்த லாஜிக்கும் இருக்கும். ஸோ எந்தெந்த சுச்சுவேஷனில் எதை அப்ளை பண்ணலான்றதை நம்ம இப்போது பார்ப்போம். Now hydrolysis பார்க்கலாம். We will see the criteria for hydrolysis. So first reaction, ஹாலைட்ஸினுடைய ட்ரெண்டை பார்த்துட்டோம். நம்ம ஹைட்ராலிசிஸ்க்கு என்ன, இந்த ரெண்டு க்ரைட்டீரியா நீ ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஹைட்ராலிசிஸ்னால் என்ன? வாட்டர் ஆட் பண்ணுவோம், H+ அண்ட் OH- ஆட் பண்ணுவோம். ஸோ OH- என்ன? நம்ம SN2 ரியாக்ஷனில் உனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். OH- will be a very good nucleophile. அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அது ஆக்சிஜனில் இருக்கிற ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஆக்சிஜன் வில் ஹேவ், ஸோ this will be plus, this will be minus. Oxygen will have two lone pairs. Now what it will do?
this oxygen lone pair will try to put this electron somewhere. அதாவது இந்த OH மைனஸ் வந்து இதில் இங்கே கொடுத்துருக்கிற இந்த காம்பவுண்டில் எதுலையாவது போயிட்டு இந்த எலக்ட்ரானை போட்டால் தான் இது வந்து ரியாக்ட் ஆக முடியும், இல்லைன்னா இதால் ரியாக்ட் ஆக முடியாது. சரியா? ஸோ அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். The two criteria that you have to remember for hydrolysis is the central atom should have a positively charged central atom. Positively charged na or tendency to have a positive charge. Tendency to have a positive charge na electronegativity difference between the two elements வந்து நல்ல டிஸ்டிங்க்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் க்ரைட்டீரியா வந்து the reactant element, எந்த எலிமெண்ட் ரியாக்ட் ஆக போகிறதோ it should have an empty orbital so that it can accept the lone pair from water. It can accept lone pairனு எழுதிக்கலாம் to be more precise. வாட்டர்ன்றது மாலிக்யூல் அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம். அது இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா to accept the lone pair from the water molecule. ஸோ எல்லாமே நம்ம எலக்ட்ரானிக் லெவலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லா ரியாக்ஷனும் இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் த ட்ரைஹாலைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், NF3, NBr3, NCl3 இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் வாட்டர் போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ளோரைடு தவிர மற்ற எல்லாத்துலேயும் வந்து யூ வில் ஹாவ் திஸ் ஹைப்போஹாலஸ் ஆசிட். யூ வில் ஹாவ் தி ஹைப்போஹாலஸ் ஆசிட். ஹைப்போஹாலஸ் இது நம்ம அப்புறமா ஹாலஜன் குரூப் வரும்போது நான் சொல்கிறேன். ஹைப்போஹாலஸ் ஆசிட் வரும் ப்ளஸ் அமோனியா வரும். ஏன் இதில் ஹைப்போஹாலஸ் வருதுன்னு சொன்னால் யூ கேன் see the reaction. Now if you look at the structure, எந்த ரியாக்ஷன் கொடுத்தாலும் நீ முதல்ல ஸ்ட்ரக்சர் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணு. ஸ்ட்ரக்சர் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் உனக்கு அந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ ரியாக்ஷனுடைய ப்ராடக்ட்டை ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணலாம். இப்போ ஸ்ட்ரக்சர் போட்டோன்னா NF3 இந்த மாதிரி வருது. அப்போ பார்த்தோன்னா 2 Nனும் சின்ன ஆட்டம், Fவும் சின்ன ஆட்டம். ஏன்னா ரெண்டுமே ஃபஸ்ட் எலிமெண்ட் இல்லையா P பிளாக்கில், அது ஒரு பாயிண்ட்டு. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது என்ன, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இதுக்கு டெவலப் ஆகுது. ஆனால் ஹைட்ராலிசிஸ் வந்து இங்கே நடக்காது. ஏன் நடக்காதுன்னா இந்த OH மைனஸ் கொடுக்குற எலக்ட்ரானை வாங்கிக்கிறதுக்கு நைட்ரஜன்கிட்டையும் இடம் இல்லை, ஃப்ளோரின் கிட்டேயும் இடம் இல்லை. பிகாஸ் both of them do not have the empty d orbital. Therefore this OH minus cannot put the electron in Fலையும் போட முடியாது, Nலையும் போட முடியாது. அதனால் இந்த ரியாக்ஷன் நடக்காது. ஸோ இந்த க்ரைட்டீரியாவை ஞாபகம் வச்சுட்டேன்னா நீ எல்லாத்துக்கும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம ஃபர்தராக என்ன சொல்லலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் எலிமெண்ட் சம்மந்தப்பட்ட கொஷின் எதுவாக இருந்தாலும் நீ அனோமலஸ் பிஹேவியரை வச்சு ஆட்ரிபியூட் பண்ணிடலாம். சப்போஸ் இஃப் யூ ஆர் ஆஸ்ட் why NF3 does not undergo hydrolysis அப்படின்னா நைட்ரஜனும் ஃபஸ்ட் எலிமெண்ட், ஃப்ளோரினும் ஃபஸ்ட் எலிமெண்ட், ஒரே லைனில் ஆன்சர் பண்ணிடலாம் டியூ டு அனோமலஸ் பிஹேவியர். ஸ்ட்ரிக்டாக இருக்கிற டீச்சர்னா ஹாஃப் மார்க் கொடுப்பா, இன்னும் கொஞ்சம் சாதாரணமாக இருக்கிற டீச்சர்னா ஃபுல் மார்க் கொடுத்துருவா. அப்போ அந்த அனோமலஸ் பிஹேவியரும் எழுதிட்டு அதோடு நிறுத்தாத ரீசன் என்னன்றதை எழுதணும். என்ன ரீசன்? There is no d orbital present in that. Therefore the OH minus cannot put the electron in neither F nor N. Therefore hydrolysis will not take place. Now if you take NBr எடுத்துட்டேனாலோ NCl எடுத்துட்டேனாலோ என்ன ஆகும்? Now you can see there will be a electronegativity difference வருது. ஸோ நான் இங்கே சென்ட்ரல் ஆட்டம்னு போட்டிருக்கேன், பட் there should be a positive chargeன்றது தான் மெயினான க்ரைட்டீரியா. You can just have overlook this point. சென்ட்ரல் ஆட்டம்லேயும் வரும், எதில் வேணாலும் வரும். எனி எலமெண்ட் ஷுட் ஹேவ் அ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும். அப்போ தான் வந்து நியூட்ரல் மாலிக்யூலில் வராது. நியூட்ரல் மாலிக்யூலில் ஹைட்ராலிசிஸ் நடக்காது. பிகாஸ் வாட்டர் இஸ் அ போலார் காம்பவுண்ட். தேர்ஃபோர் இட் ஷுட் ஹேவ் அ சார்ஜ்டு காம்பவுண்ட் இருந்ததுன்னு சொன்னால் தான் அது நடக்கும் அந்த இடத்துல. ஸோ இப்போ NBRல பார்த்தீங்கன்னா now Br will develop a positive charge and Br will have a d orbital இருக்கும். அதில் வந்து இந்த OH மைனஸ் கொடுக்குற எலக்ட்ரானை அதால் வாங்கிக்க முடியும். அதனால் என்ன ஆகும்? OH வந்து Br கூட ரியாக்ட் ஆகும், H வந்து N கூட ரியாக்ட் ஆகும். ஸோ ப்ளஸ் பேசிக்கலி அதே தான், ப்ளஸ் மைனஸ் நீ ஜென்ரேட் பண்ணணும். எந்த ஈக்குவேஷன் கொடுத்தாலும் சரி, ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி, இன்ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி, ப்ளஸ் மைனஸ் நீ ஜென்ரேட் பண்ண தெரிஞ்சுட்டேன்னா கரெக்டாக எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பேஸ் பண்ணி நீ ஜென்ரேட் பண்ண தெரிஞ்சுட்டேன்னு சொன்னால் யூ கேன் ஈஸிலி ப்ரிடிக்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ அப்போ என்ன வரும்? HBr. அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். HOX + NH3 வரதுக்கு காரணம் என்ன? d ஆர்பிட்டல். எதில் d ஆர்பிட்டல் இருக்கோ அதில் அந்த OH மைனஸ் போட யூ வில் கெட் த ஹைப்போஹாலஸ் ஆசிட் அண்ட் H வந்து இது கூட ரியாக்ட் ஆகிறதுனால யூ வில் கெட் அமோனியா. ஓகே, தென் அதில் நீ இப்போ இஃப் யூ லுக் அட் த லூயிஸ் பேஸ் ஸ்ட்ரென்த். லூயிஸ் பேஸ் ஸ்ட்ரென்த்னா என்ன அர்த்தம்? எபிலிட்டி டு டொனேட் த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நைட்ரஜன் கிட்ட இருக்கிற அந்த லோன் பேரை வந்து அதெல்லாம் டொனேட் பண்ண முடியறதா? NF3, NCl3, NBr3, Ni3ல டொனேட் பண்ண முடியறதா அப்படின்னா அது எதை பொறுத்து இருக்கு அந்த இடத்துல? இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பாண்ட் லென்த் அண்ட் சைஸ்.
பாண்ட் லென்த் அண்ட் சைஸ். அது உடையணும். அது NF பாண்ட் டிசோசியேட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா தான் இதால் கொடுக்க முடியும். Now again if you look at the structure of this compound, that is இந்த NF3 ஸ்ட்ரக்சர் பார்த்தேன்னா இந்த நைட்ரஜன் இந்த 3 ஃப்ளோரின் வந்து என்ன பண்ணுறது, they pull the electron towards them. நல்ல இட்ஸ் ஸ்ட்ராங்லி எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் இல்லையா, இது நல்லா புல் பண்ணும் இது. ஸோ இது நல்லா புல் பண்ணால் என்ன ஆகும், நைட்ரஜன் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜுன்னு சொன்னேன். அதனால் அது என்ன பண்ணும், தங்கிட்ட இருக்கிற லோன் பேரை அவ்வளோ ஈஸியாக அது கொடுக்க முடியாது அதால். தேர்ஃபோர் NF3 வில் பி த வெரி புவர் பேஸ். NF3ஆல் இந்த லோன் பேரை ஈஸியாக டொனேட் பண்ண முடியாது. ஸோ சின்ஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ் டவுன் த குரூப், ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி குறைய நைட்ரஜனால் இந்த குளோரின் வந்து அந்த அளவுக்கு புல் பண்ணாது. புரோமின் ரொம்ப புவராக புல் பண்ணும், அயோடின் இன்னும் புவராக புல் பண்ணும். ஸோ Ni3 ட்ரை அயோடைடில் இருக்கிற நைட்ரஜனால் இதை ஈஸியாக டொனேட் பண்ண முடியும். தேர்ஃபோர் பேசிக் ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஸோ whenever you are asked any question, just look at what is being asked. Lewis பேஸ்னா என்ன, டெண்டன்சி டு டொனேட் லோன் பேர். டெண்டன்சி டு டொனேட் லோன் பேர்னால் எதால் நல்லா டொனேட் பண்ண முடியும், இதில் பண்ண முடியுமான ஸ்ட்ரக்சர் போட்டு பார்க்கணும். அதை பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன அங்கே ப்ளே ஆகுதுன்னு பார்த்தேன்னா உன்னால் ஈஸியாக அதை ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தென் திருப்பியும் இதே தான், இது NCl3லையும் அதே மாதிரி தான். குளோரினில் d ஆர்பிட்டல் இருக்கிறதுனால திஸ் வில் ஹேவ் அ இந்த நைட்ரஜனும் குளோரின்னு பார்த்தோன்னா 2 பாலிங் ஸ்கேல் முலிக்கன் ஸ்கேல்னு 2 ஸ்கேல் இருக்குது எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கு. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிக்கி. இது NCl3ல வந்து எதுக்கு ப்ளஸ் போடணும் எதுக்கு மைனஸ் போடணும்னு. பட் உனக்கு அதில் க்ளூ என்ன இருக்குது, உனக்கு நைட்ரஜனில் d ஆர்பிட்டல் கிடையாது, குளோரினில் d ஆர்பிட்டல் இருக்குது. ஏன்னா அது அடுத்த பீரியடில் உனக்கு வந்துடுறது அது. ஸோ அதில் d ஆர்பிட்டல் இருக்குது, எம்டி d ஆர்பிட்டல் இருக்குது. தேர்ஃபோர் OH வந்து இதில் தான் கொண்டு போய் எலக்ட்ரானை போடும்போது அந்த இடத்துல HOCl ஃபார்ம் ஆகும். இது ஒரு க்ளூ. இன்னொன்று நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹைட்ராலிசிஸில் ஏற்கனவே ஹைட்ராலிசிஸில் வந்து நான் சொன்ன முன்னால் ஒரு பாயிண்ட் அகெயின் யூ ஹவ் டு ரீகேப் ஹியர். தட் இஸ் OS does not change. OS does not change. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். OS does not change. அந்த பாயிண்ட்டும் நீ ஞாபகம் வச்சுட்டேன்னா உனக்கு ஈஸியாக நீ பண்ணிக்கலாம். ஒன்லி திங் இஸ் நீ ஆக்சிடேஷன் நம்பர் எழுதும்போது கரெக்டாக போடணும், எதுக்கு மைனஸ் வரணும் எதுக்கு ப்ளஸ் வரணும் அப்படின்றது. ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா குளோரினுக்கு வந்து மைனஸ் வந்துருக்கு. குளோரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்ன்றதுனால மைனஸ் வர்றது அதில். தேர்ஃபோர் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மோரில் எலக்ட்ரோநெகட்டிவ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு ஆஸ்பெக்ட் அது. பட் ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ளோரின் வரும், ஆக்சிஜன் வரும். மோஸ்ட்லி வந்து எல்லோரும் நைட்ரஜன் போட்டுட்டு தான் குளோரின் போடுவாள். அதுக்கப்புறமா தான் Br அதெல்லாம் மற்றதெல்லாம் அப்படி வந்துட்டு இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இந்த பாயிண்ட் வந்து திஸ் ஏரியா இஸ் பிட் ட்ரிக்கி ஏரியா. ஸோ யூ ஹேவ் டு பி கொஞ்சம் இந்த இடத்துல நீ எக்ஸசைஸ் பண்ணும்போது யூ ஹேவ் டு காஷியஸ்லி எக்ஸசைஸ் திஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ். அதை பண்ணேன்னா உனக்கு இதை வேணால் இந்த இடத்துல எப்படி சைடில் எப்படி இருக்கும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளோரினுக்கு அப்புறம் குளோரின் கிடையாது, ஃப்ளோரினுக்கு அப்புறம் ஆக்சிஜனுக்கு அப்புறம் நம்ம ஜென்ரலாக போர்டுக்கு வந்து CBSE போர்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறது நைட்ரஜன் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் தான் குளோரின் வரும். ரொம்ப ரேர் கேஸில் தான் இது இன்டர்சேஞ்ச் ஆகும். அதை பற்றி நீ இப்போ கவலைப்பட வேண்டாம். ஓகே. ஸோ அது நைட்ரஜனுடைய ட்ரைஹாலைட்ஸ். அடுத்தது பாஸ்பரஸோட ட்ரைஹாலைட்ஸ் பார்த்தீங்கன்னா PCl3, PCl5, PBr5. ஸோ இதோட ஷேப்பு வந்து உனக்கு நான் ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன், ஹைப்ரிடைசேஷன் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு. இஃப் யூ வாண்ட் டு ரிமெம்பர் தட் ஹைப்ரிடைசேஷன் H is equal to half into total valence electron of the central atom plus number of monovalent atoms minus cation plus anion. அது சார்ஜடு மாலிகுலாக இருந்தது, சார்ஜடு ஸ்பீஷீஸாக இருந்தால் இது தான் இருக்கும். அதில் வர நம்பரை வச்சுட்டு நம்ம sp3 sp3d sp3d2ன்றதை நம்ம ஷேப்புக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். For predicting the shape of any molecule in the P block, you can use this formula to find out the shape of the molecule, number of lone pairs, number of bond pairs and so on. அதெல்லாம் பண்ணலாம். ஸோ ஒரு காம்பவுண்டில் வந்து இந்த ஷேப்பு பேஸ்டு வர கொஷினுக்கு நீ இந்த 2 விஷயம் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டேன்னா ஷேப் வச்சு நீ ஈஸியாக எழுதிடலாம். அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கெமிக்கல் ரியாக்டிவிட்டிக்கு என்ன சொல்லியிருக்கேன் நான், LOS HOS பாண்ட் லென்த்து பாண்ட் என்தால்பி அட்டாமிக் சைஸ் வச்சுட்டேன்னா ஸ்டெபிலிட்டியை வச்சு நீ ட்ரெண்ட்ஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டியை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே. இதோட ஹைட்ராலிசிஸ் பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தோன்னா என்ன, மறுபடியும் இப்போ வந்து யூ நோ தட் பாஸ்பரஸ் இஸ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் தேன் குளோரின். அதனால் இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். அப்போ HOH போட்டோன்னா என்ன வரும்,
OH and P வந்து நெக்ஸ்ட் பீரியடில் இருக்கிறதுனால இட் கண்டெய்ன்ஸ் த d orbitals. therefore OH வந்து இதுக்கு போயிடும். OH வந்து இதை அட்டாக் பண்ணோம். ஸோ 3 குளோரின் இருக்கிறதுனால நம்ம 3 H எடுத்துக்கணும். 3 H எடுத்துக்கிறதுனால 3 OH வந்துடும். 3 OH போடுறதுனால we have to take 3P அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ பேலன்ஸ் பண்ணப்பட என்ன வரும், H3PO3 வரும். என்ன ஆக்சிடேஷன் நம்பர் தான் க்ளூ உனக்கு. இதில் ஆக்சிடேஷன் நம்பர் சேமாக இருக்கிற மாதிரி போட்டேன்னா ஈஸி, முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஹைட்ராலிசிஸ் நல்லா பார்த்துக்கோ. நைட்ரஜனுக்கும் பாஸ்பரஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். Nitrogen you do not have empty d orbital, therefore OH attacks only the chlorine, whereas phosphorus do have d orbital and therefore positive charge எதுக்கு இருக்கோ அதை தான் அதை அட்டாக் பண்ணும். பாசிட்டிவ் சார்ஜ் எது இருக்கோ அதை தான் அதை அட்டாக் பண்ணும். therefore OH வந்து பாஸ்பரஸ் அட்டாக் பண்ணி H3PO3 ஃபார்ம் ஆகும். அதாவது OH வந்து பாஸ்பரஸ் அட்டாக் பண்ணால் என்ன காம்பவுண்டு ஃபார்ம் ஆகுன்றதை நீ தெரிஞ்சுக்கணும். அந்த காம்பவுண்டு நீங்கள் ஆக்சியாசிஸ் இப்போ நம்ம அடுத்தது படிக்க போகிறோம். அதை படிச்சுட்டேன்னா உனக்கு இது தெரிஞ்சிடும் ஈஸியாக, அதனால் பண்ணிடலாம். அதே தான் எல்லாத்துக்கும் வரும். NPOS and B, NPOS நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் எல்லாத்துக்கும் அதே தான் நீ போடணும். கொஞ்சம் எக்ஸப்ஷனாக இருக்கிற ஈக்குவேஷன்ஸை மட்டும் நான் இங்கே போட்டிருக்கேன். நான் என்ன இப்போ இதில் பார்த்தேன்னா this is arsenic acid. arsenic acid H முதல்ல வந்தாலே அந்த காம்பவுண்டு பேர் ஆசிட்ன்றது உனக்கே தெரியும். சின்ன வயசுலேருந்தே நீ படிச்சிருக்காத, 10th எல்லாம் படிச்சிருக்க. ஸோ இப்போ இதில் பார்த்தேன்னா SbCl3 இது வந்து ஆர்சனிக் போட்டேன்னா இட் ஃபார்ம்ஸ் அதே தான் உனக்கு இந்த இடத்துல. ஸோ -3 + 3 வரணும். ஸோ குளோரினுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும், இதுக்கு தான் பாசிட்டிவ் வரும். ஸோ பாசிட்டிவ் வர்றதுனால இதுக்கு தான் OH வரணும். OH போட்டோன்னா இந்த பாஸ்பரஸ்க்கு வர மாதிரி இதுக்கு இந்த காம்பவுண்டு உனக்கு ஃபார்ம் ஆகிடும். பாஸ்பரஸ்க்கு வர மாதிரி இதுக்கும் ஆர்சனிக் ஆசிட் வந்துடும். இது பாஸ்பரஸ் ஆசிட் இங்கே வந்துடும். ஆன்டிமனி போட்டேன்னா பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் பண்ணேன்னா இந்த மாதிரி உனக்கு ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் தான் எக்ஸப்ஷன்ஸ். இதெல்லாம் ஃபேக்சுவல் பேஸ்டு கொஷின்ஸ். இது நீ ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல BiCl3 வந்து பார்ஷியல் போட்டேன்னா இந்த மாதிரி உனக்கு ஒரு எக்ஸப்ஷன் வரும். இதெல்லாம் தான் உனக்கு வரும். இதை நான் உனக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது நம்மளுடைய அந்த ஷார்ட்கட் ட்ரெண்டில் உனக்கு வரல. இப்போ இது சொன்னேன்னா உனக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ 95% of the hydrolysis reactions in the P block வந்து it is based on இந்த 3 பாயிண்ட் தான். என்னென்ன பாயிண்ட்டு, you have oxidation number மாறாது, there should be a positive charge, ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரணும். ஏன்னா வாட்டர் போலார் மாலிகுல்ன்றதுனால, வாட்டர் வந்து போலார் மாலிகுலாக இருக்கிறதுனால உனக்கு it should have the elements, the compound also should have a positive negative இருக்கணும் உனக்கு. அப்போ தான் அது ரியாக்ட் ஆகும். அண்ட் d ஆர்பிட்டல் இருந்ததுன்னு சொன்னால் தான் OH மைனஸால் எலக்ட்ரானை கொடுக்க முடியும். இந்த 3 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுட்டேன்னா எல்லா ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன்ஸுக்குமே இதே லாஜிக் தான் உனக்கு அப்ளை ஆகும். இது மட்டும் உனக்கு எக்ஸப்ஷன். இது வேறு மாதிரி வரும். நான் உனக்கு இது அப்புறமா சொல்கிறேன். இது ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ. அந்த இடத்துல சப்போஸ் உனக்கு டெஸ்ட்டில் வந்து SbCl3 + வாட்டர் அப்படின்னு போட்டோன்னா நீ ஒரு ஃப்ளோவில் வந்து இதுக்கு ப்ளஸ் இதுக்கு மைனஸ்ன்னு போட்டு H3SbO3 அப்படின்னு போட்டுடுவேன். அது இங்கே வராது. இது இடத்துல நடக்காது. அது ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், P பிளாக்கில் வந்து எல்லா ட்ரெண்டும் ஸ்மூத்தாக இருக்காது. அது ஹைட்ராலிசிஸ் ட்ரெண்டும் அதே மாதிரி தான் ஸ்மூத்தாக இருக்காது. எல்லாம் ஒரே மாதிரி ரியாக்ட் ஆகாது. கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அது எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஈஸ் ஆஃப் ஹைட்ராலிசிஸ், எது நல்லா ஹைட்ராலைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா NCl3 PCl3 இது மாதிரி வரும். இதுக்கு என்ன ரீசன்? இதுக்கு எந்த பாண்டு ஈஸியாக உடையும்? NCl3ன்றது என்னது? இது வந்து இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸை வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வச்சு சொல்லலாம். நீ இப்போ இதுக்கு பாண்ட் லென்த் வச்சுட்டேன்னா நீ கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். ஏன்னா குளோரின் இஸ் அ பிகர் ஆட்டம், நைட்ரஜன் இஸ் அ ஸ்மாலர் ஆட்டம் அண்ட் ஸோ ஆன் டவுன் த குரூப் சைஸ் இன்க்ரீசஸ். இந்த இடத்துல வந்து இது மித்த எலிமெண்ட்டுக்கெல்லாம் உனக்கு பாசிட்டிவ் வந்துடும். நான் இது மட்டும் நான் உனக்கு முன்னால் சொன்ன மாதிரி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நம்ம நைட்ரஜனுக்கு தான் -3 போடுவோம், குளோரினுக்கு +3 போடுவோம். அதனால் இந்த இடத்துல LOS போடும்போது கொஞ்சம் யூ ஹேவ் டு பி வெரி காஷியஸ். மித்த எலிமெண்ட்டை வச்சு நீ இதுக்கு ஒரு கெஸ்ஸை கொண்டு வந்துடலாம். கெஸ்ஸு தான் கொண்டு வரலாம், மாறாதது. கெஸ்ஸை மட்டும் நீ கொண்டு வரலாம், ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ என்ன +3 வருது. லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். Lower oxidation state stability increases down the group. BiCl3 is most stable. அப்படின்னா என்ன அர்த்தம்? BiCl3 உடையாது, BiCl பாண்டு உடையாது. BiCl பாண்டு உடையலைன்னா ஹைட்ராலிசிஸ் நடக்காது. ஹைட்ராலிசிஸ் நடக்கலைன்னா என்ன ஆகும்? நேச்சுரலி this should be most reactive. ஸோ அந்த மாதிரி நீ பேக் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் ஒரே ஒரு செகண்ட் நீ பிரேக் எடுத்துட்டு அந்த கொஷினை பற்றி யோசிச்சேன்னா உன்னால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும்.
only thing is you have to ask yourself questions. Hydrolysis na enna, HOH add ஆகணும், HOH add ஆகணும்னா என்ன அர்த்தம், இதில் பாண்டு உடையணும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுட்டு பண்ணேன்னா உனக்கு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லூயிஸ் ஆசிட் ஸ்ட்ரென்த். வாட் இஸ் லூயிஸ் ஆசிட் ஸ்ட்ரென்த்? டெண்டன்சி டு அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ். Tendency to accept electrons is called as Lewis acid strength. So OH minus போடுறோம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஹைட்ராலிசிஸ் அண்ட் லூயிஸ் ஆசிட் ஸ்ட்ரென்த். இப்போ OH அக்செப்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? OH வாங்கிக்கிறதுன்னு சொன்னால் OH இஸ் a பேஸ் ரியாக்ட் ஆகுதுன்னா அது ஆசிடாக தான் உனக்கு இருக்க போகிறது உனக்கு. ஸோ அதே லாஜிக் தான் உனக்கு. ஸோ யூ கேன் see the logic here. Tendency to accept the OH minus தான் இங்கே நம்ம போடுறோம் இந்த இடத்துல. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பென்டாஹாலைட்ஸ். ஃபாஸ்பரஸோட பென்டாஹாலைடு பார்த்தேன்னாலும் அதே லாஜிக் தான். என்ன, 5 ஹாலைடு 5 குரூப் இருக்குது உனக்கு. அண்ட் இது நீ 10th 11th படிச்சிருப்ப கெமிக்கல் பாண்டிங் சாப்டரில். ஆக்சியல் பாண்ட்ஸ் ஆர் லாங்கர் தேன் த ஈக்குவட்டோரியல் பாண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் லோன் பேர் ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால, இங்கே ரிப்பல்ஷன் இருக்கிறதுனாலையும் இங்கே ரிப்பல்ஷன் இருக்கிறதுனாலையும் இந்த பாண்டு பெருசாக இருக்கும். அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, பாண்டு பெருசாக இருந்ததுன்னு சொன்னால் ஈஸியாக உடஞ்சி போயிடும். அதனால் ஆக்சியல் பாண்ட்ஸ் ஆர் லாங்கர் அண்ட் தேர்ஃபோர் ஈஸிலி பிரேக். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ட் தேர்ஃபோர் ஈஸிலி பிரேக்குன்றதுனால PCl5 வில் பிரேக் டவுன் டு ஃபார்ம் PCl3 + Cl2. இது நான் உனக்கு அந்த LOS HOS கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன் எது ஸ்டேபிளாக இருக்கும்னு. இது ஸ்டேபிளாக இருக்குமான்னு இன்வெர்ட் பேர் எஃபெக்ட் வச்சும் பார்த்தோம். இது இன்னொரு வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த +5 and +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே. ஸோ தேர்ஃபோர் திஸ் ஆக்ட்ஸ் as a better chlorinating agent than PCl3. அதாவது PCl3 விட PCl5 is a better chlorinating agent. ஸோ கொஷின் உனக்கு எப்படி வேணாலும் வரலாம். which is a better chlorinating agent, PCl5 or PCl3? why அப்படின்னு கேட்கலாம். why PCl5 வந்து பிரேக் டவுன் ஆகும்போது இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகுது ஏன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதுக்கு வந்து we have நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஷேப் வந்து ட்ரைகோனல் பைபிரமிடல். ஸோ வாட் எவர் த பென்டாஹாலைடு காம்பினேஷன் நீ எடுத்துட்டேன்னா இது என்ட்ரன்ஸுக்கு தான் வரும், போர்டில் கேட்க மாட்டா, கவலைப்படாத. ஸோ ஃப்ளோரின் பார்த்தோன்னா ஃப்ளோரின் வில் ஆக்குபை தி ஆக்சியல் பொசிஷனில் எடுத்துக்கும். அது சின்ன ஆட்டமாக இருக்குன்றதுனால இங்கே வந்துடும். ஸோ தேர் வில் பி ரிப்பல்ஷன் ஆஸ் யூஷுவல் இங்கே இருக்கும். ரிப்பல்ஷன் இருக்கும்போது தென் யூ வில் ஹேவ் அந்த பாண்டு உனக்கு உடஞ்சி போயிடும். ஸோ இது எங்கே இருந்ததுன்னு சொன்னாலும் ரிப்பல்ஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தட் பாண்ட் வில் பிரேக். ஸோ இந்த மாதிரி தான் அது உடையும். இந்த மாதிரி உடையாது. அதாவது ஒரு Cl ஒரு F ஒரு 2 Cl2 இந்த மாதிரி வராது. இது மட்டும் தான் உனக்கு வரும். ஸோ more electronegative element occupies the axial positions and PF bond is longer, so it breaks easily. இதில் இருந்தால் நீ கொஞ்சம் ஸ்லைட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி பென்டாஃப்ளோரைடு எடுத்துட்டேன்னா இங்கே ரியாக்ஷன் நடக்காது. ஸோ போர்டில் வந்து உனக்கு எது ரியாக்ஷன் நடக்காதுன்னு கேட்க மாட்டான். மோஸ்ட்லி ரீசனிங் தான் கேட்பான். 95% ஆஃப் தி அக்கேஷன்ஸில் தி கொஷின்ஸ் வில் பி வை PF5 does not undergo hydrolysis while PCl3 undergoes or PCl5 undergoes அப்படின்னு தான் கேட்பான். ஸோ நடக்கலை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆர்டினரி கண்டிஷன்ஸில் நடக்கலைன்னு என்ன அர்த்தம்? ஃப்ளோரினை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். எந்த காம்பவுண்டாக இருந்தாலும் சரி, எந்த காம்பவுண்டோட ஃப்ளோரைடை நீ எடுத்துட்டேன்னாலும் இந்த பேக் பாண்டிங்கை நீ ஞாபகம் வச்சுக்கணும். அனதர் எக்ஸாம்பிள் ஐ வில் டெல் யூ. எனிவே நீ 11th படிச்சிருப்ப இதை BF3 வந்து இன்னொரு காம்பவுண்ட். யூ வில் ஹேவ் BF3 லைக் திஸ். இதுலேயும் வந்து உனக்கு பேக் பாண்டிங் வரும். ஆல் ஹாலஜன்ஸ் வில் ஹேவ் 3 lone pairs like this. ஸோ இந்த 3 lone pairs இருக்கிறதுனால there will be a back bonding. இதில் வந்து and group 13 elements will have an empty orbital. empty 2p-z orbital இருக்கும், அது எம்டியாக இருக்கும். அதில் வந்து அந்த எலக்ட்ரானை அதை போட்டுதுன்னு சொன்னால் பேக் பாண்டிங் அதில் ஃபார்ம் ஆகும். ஸோ whenever you have fluoride ion, பேக் பாண்டிங் அதில் நடக்கும். பேக் பாண்டிங் நடக்கிறதுனால அது அவ்வளோ ஈஸியாக ரியாக்ட் ஆகாது. இந்த பாண்டு உடையாது. ஸோ இது முன்னாலேயும் பிடிச்சிக்கும் பின்னாலேயும் பிடிச்சிக்கும். அதனால் இது ஈஸியாக உடையாது. ஸோ whenever you encounter fluorine, apart from the anomalous behavior, நீ இதுக்கு anomalous behavior கூட எழுதலாம். நீங்கள் தானே சார் சொன்னீங்க ஃப்ளோரின் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்கும், anomalous behavior கூட எழுதலாம். நீ வேணால் அந்த anomalous behaviorல ஃப்ளோரினுக்கு மட்டும், நைட்ரஜனுக்கு வராது, ஆக்சிஜனுக்கு வராது, ஃப்ளோரினுக்கு மட்டும் you can include back bonding as one of the features to explain the reactivity of fluorides. Okay, so that is about the pentafluorides. இப்போ இதில் பார்த்தோன்னா யூ கேன் கொஷின் உனக்கு என்ன வரும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் கேட்பாங்க, ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட் அப்படின்னு. ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 எலமெண்ட்டு கொடுத்து கேட்பாங்க. ஸோ எந்த ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட் கொஷின் கொடுத்தாலும் நீ என்ன பண்ணணும், ப்ளஸ் மைனஸ் உனக்கு க்ரியேட் பண்ண தெரியணும். ஸோ ஆப்வியஸ்லி உனக்கு ஈஸியாக அது பண்ண தெரியும். இப்போது
By this time you are familiar with the plus minus. So chlorine minus, phosphorus plus, அதே மாதிரி இதுக்கு மைனஸ் இதுக்கு ப்ளஸ். ஸோ அப்படியே 10th படித்த மாதிரி டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் உனக்கு அந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிடும். அதே மாதிரி இதுவும் இதே மாதிரி தான், AS2O5 + F2. ஸோ யூ டூ நாட் ஒரி அபவுட் த இப்போ இதில் பார்த்தேன்னா இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இப்போ இந்த இப்போ F2 வந்து இது ரியாக்ஷன் பார்த்தோன்னா திஸ் இஸ் இந்த இடத்துல என்ன இருக்கு, what is the fluorine is here acting as an oxidizing agent. Fluorine வந்து இந்த இடத்துல they are all very good oxidizing agent. ஸோ நீ அந்த கான்செப்டுக்கெலாம் போக வேண்டாம், உனக்கு அது கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஏன்னா நான் முன்னால் என்ன சொல்லியிருக்கேன், ஆக்சிடேஷன் நம்பர் மாறாதுன்னு சொல்லியிருக்கேன். அது வந்து ஹைட்ரோலிசிஸ்க்கு தான், இது ஹைட்ரோலிசிஸ் கிடையாது. இது திஸ் இஸ் நாட் ஹைட்ரோலிசிஸ். அதே மாதிரி இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே யூ கேன் சி திஸ் ஃபாலோவிங் ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஹைட்ராலிசிஸ் ஃபார் பிசிஆர் ஹேலைட்ஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஹேலைட்ஸினுடைய ஹைட்ராலிசிஸில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய மெயின் ப்ராப்பர்ட்டி என்ன, ஆக்சிடேஷன் நம்பர் டஸ் நாட் சேஞ்ச். அந்த எலமெண்ட் ஹேலைட்ஸில் வந்து ட்ரைஹேலைட்ஸ் அண்ட் பென்டா ஹேலைட்ஸில் வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவை க்ரியேட் பண்ணணும். அதில் க்ரியேட் பண்ணும்போது நைட்ரஜன் அண்ட் குளோரினுக்கு மட்டும் ஜாகிரதையாக பண்ணணும். அதில் வந்து நைட்ரஜனுக்கு தான் யூஸ்வலாக நெகட்டிவ் வரும், குளோரினுக்கு பாசிட்டிவ் வரும். அண்ட் டி ஆர்பிட்டல் இருந்ததுன்னு சொன்னால் தான் அந்த OH மைனஸ் கொடுக்குற எலக்ட்ரானை அந்த எலமெண்ட்டால் வாங்கிக்க முடியும். அக்கார்டிங்லி யூ வில் ஹேவ் த ப்ராடக்ட்ஸ் தட் ஆர் ஃபார்ம்டு ஹியர். ஓகே, ஸோ நம்ம வந்து இதுக்கு அடுத்தது வந்து 3 காம்பவுண்டோட ப்ரிப்பரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அமோனியாவோட ப்ரிப்பரேஷன், நைட்ரஜனோட ப்ரிப்பரேஷன் அண்ட் நைட்ரிக் ஆசிட்னுடைய ப்ரிப்பரேஷன்ஸ். அஃப்கோர்ஸ் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜனோட ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் அங்கே இருக்கும். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு தட் we will see the oxy acids la pathana ரெண்டு oxy acids of phosphorus. இது உங்களுக்கு I don't know whether I told you in the first classல அதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை do any of you remember H3PO4 இதில் வந்து if you add one oxygen it will become H3PO5 and if you heat it thermal decomposition na water molecule வெளில போய்டும். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருந்தால் வாட்டர் மாலிக்யூல் வெளில போய்டும். 2 H போச்சுன்னா 1 H இருக்கும், P அப்படியே இருக்கும். 1 O போச்சுன்னா மிச்சம் 3 O அப்படியே இருக்கும் இங்கே. அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து if you remove one O it will become H3PO3 and if you remove one more O it will become H3PO2 வரும். இதை வந்து if you take 2 times எடுத்துட்டேன்னா என்ன வரும், H6P2O8 வரும். இதை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதிலேருந்து வாட்டர் மாலிக்யூல் வெளில போச்சுன்னு சொன்னால் என்ன வரும், H4P2O7 வரும். அதே மாதிரி இதில் வந்து ஒரு ஓவை ஆட் பண்ணேன்னு சொன்னேன்னா H4P2O8 வரும். இதில் ஒரு ஓவை ரிமூவ் பண்ணேன்னு சொன்னேன்னா H4P2O6 வரும். ஓகே, நவ் இதில் பார்த்தேன்னா this will be called as ic acid. இக் ஆசிட்னா என்ன, இக் ஆசிட்னா ஃபாஸ்போரிக்னு அர்த்தம். ஃபாஸ்போரிக் ஆசிட்னு அர்த்தம். ஒரு ஓ எக்ஸ்ட்ரா போட்டால் என்ன வரும், பர் ஆசிடுன்னு அர்த்தம். ஸோ பர் பாஸ்போரிக் ஆசிடுன்னு வரும். ஸோ இஃப் யூ ரைட் இட் அஸ் பர்ன்னு போட்டால் என்ன அர்த்தம், ஒரு ஓ எக்ஸ்ட்ரான்னு அர்த்தம். இது வந்து என்ன வரும், அஸ் ஆசிட்னா என்ன அர்த்தம், ஒரு ஓ கம்மின்னு அர்த்தம். ஒரு ஓ மைனஸ் ஓ, இது வந்து ப்ளஸ் ஓ, இது கரெக்ட் ஓ. இது அஸ் ஆசிட்னு வரும். அதாவது அப்போ என்ன வரும், பாஸ்பரஸ் ஆசிட் அப்படின்னு வரும். அப்புறம் இது வந்து இன்னொரு ஓ கம்மியாகிடுறதுனால யூ வில் ஹேவ் ஹைப்போ அஸ். ரெண்டு ப்ரிஃபிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னொரு ஓ கம்மியாச்சுன்னு சொன்னால் என்ன வரும், அதாவது இதோடது வந்து ஹைப்போ அஸ்ன்னு வந்து என்ன ஆகும், இன்னொரு ஓ கம்மியாகிடுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன வரும், ஹைப்போ பாஸ்பரஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஹீட் பண்ணி வர்றதுனால இந்த இடத்துல 2 times ஹீட் பண்ணி வர்றதுனால, இது வேறு ஹீட்டிங், இது இந்த பக்கம் ஹீட் பண்ணி வர்றதுனால இதுக்கு பேர் பைரோ பாஸ்போரிக் ஆசிட்.
பைரோனா ஹீட்டிங், பைரோ பாஸ்பாரிக் ஆசிட்னு வரும். இதில் ஒரு ஓ ஆட் பண்ணால் என்ன வரும், பர் வந்துடும், பைரோ பாஸ்பாரிக் ஆசிட் வரும். இதில் ஒரு ஓவை குறைச்சா என்ன வரும், பைரோ அஸ் வரும், பைரோ பாஸ்பரஸ் ஆசிட் வரும். ஓகே, நவ் ஐ வாண்ட் ஆல் just write the oxidation state of all the எல்லா ஆக்சி ஆசிட்ஸ்னுடைய ஃபார்முலா எழுது, அதோட பேரை கீழே எழுதிக்கோ, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை மேலே எழுதிக்கோ. இந்த மாதிரி ஒரு ஓ ஆட் பண்ணால் என்ன வரும், ஒரு ஓ குறைச்சா என்ன வரும், அதில் ஒரு ஓ குறைச்சா என்ன வரும், ஹீட் பண்ணால் என்ன வரும், இது எல்லாத்தையும் எழுதின்ட்டேன்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸை நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். Now next I will tell you about the structure. From the valence electron லூஸ் பண்ணிடுது. Therefore +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிற பாஸ்பரஸ் இதால் ஃபர்தராக இனிமேல் எலக்ட்ரானை லூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் லூஸ் பண்ணிடுது ஆல்ரெடி. அதனால் இதால் கெயின் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இதால் எலக்ட்ரானை கெயின் தான் பண்ண முடியுன்றதுனால +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபாஸ்பரஸில் இருக்கிற காம்பவுண்ட் எல்லாம் ஆக்சி ஆசிட்ஸ் எல்லாம் என்னவோ ஆக்ட் பண்ணும், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணும். அப்போ என்ன அர்த்தம், ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட் will act as an oxidizing agent, மெட்டாபாஸ்பாரிக் ஆசிட் will act as an oxidizing agent, அப்புறம் வேறு எது இருக்குது, பைரோபாஸ்பாரிக் ஆசிட் will act as an oxidizing agent. அப்புறம் எதில் லோயஸ்ட் இருக்கோ, லோயஸ்ட் பார்த்தோன்னா என்ன, +1 தான் லோயஸ்ட் இருக்கிறதுலையே. லோயஸ்ட்டாக இருக்கிறது என்ன பண்ணும், இதால் ஃபர்தராக இன்னும் என்ன பண்ண முடியாது, கெயின் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இந்த +1 ஸ்டேட்டில் இருக்கிறது இது கெயின் பண்ணிட்டுன்னு சொன்னால் என்ன ஆகும், +1 ஸ்டேட்டில் இருக்கிறது லூஸ் பண்ணால் it will become +2, +3, +4னு வரும். If it undergoes oil, oxidation is losing electron. லூஸ் பண்ணிட்டுனா என்ன ஆகும், +2 வரும், +3 வரும், +4 வரும், and so on வரும். பட் கெயின் பண்ணிட்டுனா என்ன ஆகும், இஃப் இட் கெயின்ஸ் என்ன ஆகும், RIG கெயின் பண்ண என்ன ஆகும், 0க்கு வந்துடும். 0க்கு வந்துடுத்துனா என்ன அர்த்தம், எலமெண்டல் ஸ்டேட்டுக்கு போயிடுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு எலமெண்டல் ஸ்டேட்டுக்கெலாம் போக முடியாது. ஸோ அதனால் this will not happen. That means P+1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால என்ன பண்ண முடியும், ஆக்சிடேஷன் தான் பண்ண முடியும். ஆக்சிடேஷன் இஸ் லூசிங் எலக்ட்ரான், அதாவது லூஸ் தான் பண்ண முடியும், கெயின் பண்ண முடியாது. ஸோ ஆயில் பண்ணுறதுனால அது என்னவோ ஆக்ட் பண்ணும், இட் வில் ஆக்ட் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். தேர்ஃபோர் திஸ் இஸ் a very good reducing agent. எது, ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் இஸ் a very good reducing agent. ஓகே, ஸோ இதில் எல்லா கான்செப்ட் பேஸ்டு கொஷின் நல்லா பார்த்துக்கோ. ஆக்சிடேஷன் நம்பர் வச்சு தான் உனக்கு எல்லாத்துக்கும் நீ ஆன்சர் பண்ணணும். இப்போது ஹையும் இல்லை லோவும் இல்லை, +5ம் இல்லை 1ம் இல்லை, நடுவில் இருக்குன்னா என்ன அர்த்தம், இட் கேன் ஆக்ட் அஸ் போத்துன்னு அர்த்தம். ஆக்ட் அஸ் போத் RA அண்ட் OA அண்ட் RAவோ அது ஆக்ட் பண்ணும், சிம்பிள். அப்படின்னா என்ன அர்த்தம், திஸ் வில் பி போத் OA அண்ட் RA வரும். அப்புறம் இதில் இப்போ +4ல் இருக்கிறத பார்த்தோன்னா அகெயின் திஸ் வில் பி OA அண்ட் RAன்னு வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் கம்பேர் பண்ணேன்னு சொன்னால் இது +3ல் இருக்கிறதுனால இதால் OA அண்ட் RAவை நல்லா ஆக்ட் பண்ண முடியும். இட் கேன் ஆக்ட் அஸ் போத் வெரி குட் OA அண்ட் RAவை ஆக்ட் பண்ண முடியும் இதோட கம்பேர் பண்ணும்போது. இதில் +4 இருக்கிறதுனால இது கொஞ்சம் இதை விட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியான OAவோ RAவோ ஆக்ட் பண்ணும். ஏன்னா இது +4 இருக்கிறதுனால இது +5 முடிவு போச்சு. +6 ஜாஸ்தியாக இருக்குது, இது ஜாஸ்தியாக இருக்குது. இப்போது இது ரெண்டும் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஜாஸ்தியாக இருந்தால் என்ன ஆகும், பாஸ்பரஸில் இருக்கிறது வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கிறதே 5 தான். அப்போ +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும், எப்படி வர முடியும் அதால், ஹவு கேன் இட் லூஸ் 7 எலக்ட்ரான்ஸ், இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ வென்னவர் ஏதாவது ஒரு எலமெண்ட்டினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரானை விட அதிகமாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதோட ஸ்ட்ரக்சரை பார்க்கணும். நவ் லுக் அட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் காம்பவுண்ட், அதை வச்சு தான் நம்ம சொல்லணும், சரியா. இப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி போடுறதுன்னு பார்க்குறேன், நல்லா கவனமாக பார்த்துக்கோ. ஸோ P பிளாக்கில் எந்த எலமெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் கேட்டாலும் சரி, P பிளாக்னு இல்லை, P பிளாக் D பிளாக் எதை கேட்டாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன பண்ணணும், 4 பாண்டை இப்படி போட்டுக்கணும், 4 பாண்டை இப்படி போட்டுக்கணும். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் H3PO5 பர் பாஸ்போரிக் ஆசிட். 4 பாண்டை போட்டுக்கிட்டியா, 5 O இருக்குது, O எல்லாம் போட்டுக்கும். 5வது ஓவை எங்கே போடுறது, பாஸ்பரஸ் கூட போடக்கூடாது, ஏன்னா ஆக்சிஜனுக்கு 2 பாண்டு போடணும் இல்லையா. 3 O தான் இருக்குது உனக்கு, 3 O இருக்கிறதுனால இப்போ நீ இங்கே ஒரு H, இங்கே ஒரு 3 H தான் இருக்குது. 3 H நீ இப்படி போட்டேன்னா 5வது O இப்படி போட்டேன்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு நீ 2 பாண்டு இப்படி போட்டேன்னா பாஸ்பரஸுக்கு 7 பாண்டு வந்துடும் உனக்கு. ஸோ தட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஓவை இங்கே போட்டுக்கணும். இப்போ இந்த ஓக்கு 2 பாண்டு வரணும், இந்த ஓக்கு 2 பாண்டு வரணுன்றதுனால என்ன பண்ணணும், இந்த ஹெச் தூக்கி இங்கே போட்டுக்கணும்.
ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஓக்கும் 2 பாண்டு வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். 2 பாண்டு வர மாதிரி பார்த்துட்டேன்னா மிச்ச ஸ்ட்ரக்சர் வரைகிறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதிலெல்லாம் பார்த்தோன்னா ஸோ இதுக்கு இந்த ஓக்கு 2 பாண்டு வந்துடுது, இந்த ஓக்கு 2 பாண்டு வந்துடுது, இந்த ஓக்கு 2 பாண்டு வந்துடுது, இந்த ஓக்கு 2 பாண்டு வந்துடுது. ஸோ இதுக்கு மட்டும் 2 பாண்டு வரல, அதுக்கு ஒரு பாண்டு நம்ம எப்படி போட்டுக்கலாம். பாஸ்பரஸுக்கு பார்த்தோன்னா 5 பாண்டு உனக்கு வந்துடுது. ஸோ இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான், இது ஒன்று, இது ஒன்று. ஸோ இதில் 5 எலக்ட்ரான்ஸ், பாஸ்பரஸோட 5 எலக்ட்ரான் வந்துடுது. ஸோ நவ் தி ஸ்ட்ரக்சர் இஸ் கரெக்ட். ரொம்ப சிம்பிளாக ஸ்ட்ரக்சர் வரைய முடிஞ்சிருது இல்லையா. நவ் என்ன பண்ணணும், நவ் யூ ஹேவ் டு லுக் அட் த ஆக்சிடேஷன் நம்பர். ஆக்சிடேஷன் நம்பர் என்ன பண்ணோம், ஆக்சிஜனுக்கு வந்து -2 இருக்குது. இப்போ ஹைட்ரஜனுக்கு +1 வந்துடும், அப்போ இதுக்கு +1 வந்துடும். ஸோ இந்த ஆக்சிஜனுடைய OS வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அதே மாதிரி இந்த ஆக்சிஜனுக்கு -2 எடுத்துட்டேன்னா இதுக்கு +1 வரும், இதுக்கு +1 வரும், இதோட OS சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. இதோடதுக்கு -2 வரும், அப்போ இதுக்கு என்ன வரும், +2 வரும், இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. இப்போ ஹைட்ரஜனுக்கு +1 போட்டால் இதுக்கு -1 வரணும், இதுக்கு -1 போட்டால் அப்போ இதுக்கும் -1 போடணும், அப்போ இதுக்கு -1 போட்டால் இந்த பாஸ்பரஸுக்கு +1 வரணும். இங்கே ரிமெம்பர் பெராக்சி பாண்டில் வந்து ஆக்சிஜனுக்கு வந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வரும். ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு -1 in the case of peroxy linkage. ஸோ இப்போ பாரு, பாஸ்பரஸில் டோட்டல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோ வந்திருக்கு, +5 வந்திருக்கு. இதுதான் கரெக்டான ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ whenever you have ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரானை விட அதிகமாக வருதுன்னு சொன்னால் என்ன பண்ணணும், அப்போ ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி அதை பார்க்கணும். ஓகே, அதே மாதிரி இப்போ பைரோபாஸ்பாரிக் ஆசிட் வரைகிறோம் பாரு. பைரோபாஸ்பாரிக் ஆசிட் எப்படி வரும், H4P2O8, H4P2O8 வந்துருக்கு இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், 2 P இருக்குது. 2 P இருந்தால் என்ன பண்ணணும், இங்கே ஒரு P போட்டுக்கணும், இங்கே ஒரு P போட்டுக்கணும். Pயை சுற்றி 4 பாண்டு, Pயை சுற்றி 4 பாண்டு, Pயை சுற்றி 4 பாண்டு. ஓகே, 8 O இருக்குது. 8 O இருக்குன்னா என்ன பண்ணணும், 1 ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6, அப்போது 7 8 வரணும். 7 8 ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும் ரெண்டுத்துக்கும், சரியா. அதே மாதிரி 4 H இருக்குது. ஸோ இந்த பக்கம் 2 H போட்டுக்கலாம், இந்த பக்கம் 2 H போட்டுக்கலாம், இந்த பக்கம் 2 H போட்டுக்கலாம். போட்டுட்டோமா, முடிஞ்சு போச்சு. பாஸ்பரஸை சுற்றி 5 பாண்டு வரணும், இங்கே டபுள் பாண்டு வந்துடும். பாஸ்பரஸை சுற்றி 5 பாண்டு வரணும், இங்கே டபுள் பாண்டு வந்துடணும். சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். என்ன, திருப்பி பழையபடி போடணும். இதுக்கு -2, இதுக்கு +1, இதுக்கு +1, இதுக்கு -2, இதுக்கு +1, இதுக்கு ப்ளஸ். சார் இது பைரோயிக்கா சார்? என்னப்பா, பைரோபாஸ்பாரிக் ஆசிட் இது இருக்குது பாரு, இந்த காம்பவுண்டு. அதே மாதிரி இதுக்கு -1, இதுக்கு +1, இதுக்கு -2, இதுக்கு +2, இதுக்கு -1, இதுக்கு +1, இதுக்கு -2, இதுக்கு +1, இதுக்கு +1, இதுக்கு -2, இதுக்கு +1, இதுக்கு +1, இதுக்கு -2, இதுக்கு +2. ஸோ இப்போ பார்த்தோன்னா என்ன வருது, ஈச் phosphorus will have only +5 as the oxidation state. Each phosphorus will have +5 as the oxidation state. Simple. ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி வரைகிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். என்ன பண்ணணும், Pயை சுற்றி 4 பாண்டு, எல்லா பாண்டுக்கும் முதல்ல ஓவை போட்டுக்கணும். ஓ போட்டுட்டு ஓ கூட ஹெச் அட்டாச் பண்ணிக்கணும். ஓக்கு 2 பாண்டு வர மாதிரி பார்த்துக்கணும். 2 பாண்டு வரலைன்னா 2 பாண்டு வர மாதிரி போட்டுன்ட்டு, வராத ஓக்கு மட்டும் டபுள் பாண்டு போட்டுக்கணும். அண்டு Pயை சுற்றி 5 பாண்டு வரணும். ஏன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 5 இருக்கிறதுனால 5 பாண்டு வர மாதிரி பார்த்துக்கணும். பார்த்துட்டேன்னா சிம்பிள், எல்லா ஸ்ட்ரக்சரும் முடிஞ்சு போச்சா. ஸோ நோ 2 P இருக்கு இல்லையா, இங்கே ஒரு P, இங்கே ஒரு P போட்டுக்கோ. Pயை சுற்றி 4 பாண்டு போட்டுக்கோ, Pயை சுற்றி 4 பாண்டு போட்டுக்கோ. 6 O இருக்குது, ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கோ. 1 2 3 4 5 6 போட்டேன்னா இப்போ 2 Pயும் தனித்தனியாக ஆகிடுறது உனக்கு. அது 2 Pயும் தனித்தனியாக ஆகிடுறது. அப்போ என்ன பண்ணணும், இங்கே 2 O போட முடியாது. பட் அதுக்கு பதிலாக இப்போ நீ வந்து இங்கே பெராக்சி பாண்டு மாதிரி இங்கே ஓ போட்டேன்னு சொன்னால் Pக்கு 3 பாண்டு தான் உனக்கு வருது. Pக்கு 5 பாண்டு போட முடியாது. ஏன்னா ஆக்சிஜன் இருந்தால் தான் டபுள் பாண்டு போட முடியும். ஸோ பெராக்சி பாண்டும் உனக்கு வராது. அப்போ என்ன பண்ணணும், 4 பாண்டு கண்டிப்பாக இருக்கணும். இங்கே ஒரு ஓ, இங்கே ஒரு ஓ போட்டேன்னு சொன்னேன்னா Pக்கு 5 பாண்டும் வரணும். அட் த சேம் டைம் 6 ஓவும் உனக்கு வரணும். ஸோ இங்கே இப்போ 6வது ஓவை நம்ம எங்கே போடலாம், இப்படி போட்டுக்கலாம். இந்த 6வது ஓவை 6வது ஓவை இப்படி போட்டுட்டோம்னா இப்போ பாரு, இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். இது திஸ் இஸ் அ ட்ரிக்கி காம்பவுண்ட். Pயை சுற்றி 5 பாண்டு வரணும். இதுக்கு வந்து இங்கே 5 பாண்டு வந்துடுது. 1 2 3 4 5 பாண்டு வந்துடுது. இதில் வந்து 6 ஓவில் 3 ஓ இதுக்கு வந்திருக்கு. இன்னொரு பாண்டுக்கு என்ன பண்ணணும், 4 பாண்டு வரணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ அந்த ஒரு பாண்டுக்கு வந்து உனக்கு ஹெச் வந்துடுவாங்க. ஓ போக மிச்சம் இருக்கிறதுக்கு வந்து உனக்கு ஹெச் வந்துடும். சரியா. ஸோ ஹெச் வந்துடுதுன்னு சொன்னால் இப்போ நீ இதை மித்த ஆசிட்டில் பார்க்கலாம். இப்போ H3PO3 இருக்குது பாரு.
H3PO3ல பார்த்தீங்கன்னா பிஏ சுற்றி 4 பாண்டு, 3 ஓ இருக்கா, 1 2 3, 4வது பாண்டுக்கு ஹெச் போட்டுக்கணும். இது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்துருக்கோம். பிஏ சுற்றி 5 பாண்டு வரணுன்றதுனால இங்கே டபுள் பாண்டு போட்டுக்கணும். சிம்பிள். அப்போது இங்கே ஒரு ஹெச் வரும், இங்கே ஒரு ஹெச் வந்துடும். H3PO3 இந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி H3PO2க்கு என்ன வரும்? H3PO2க்கு என்ன வரும்? பி போட்டு 4 பாண்டு போட்டுக்கணும். 2 ஓ தான் இருக்குது. அப்போ மிச்சம் 2த்துக்கு ஹைட்ரஜன் போட்டுக்கணும். ஒரு ஓ கூட ஹெச் அட்டாச் ஆகிடும். பிஏ சுற்றி 5 பாண்டுக்கு ஒரு டபுள் பாண்டு போட்டுக்கணும். முடிஞ்சு போச்சு H3PO2. ஸோ வேறவர் ஃபஸ்ட்டு ஓ போட்டுடணும். ஃபஸ்ட்டு ஓ போட்டுடணும். ஓ போட்டுட்டேன்னா யூ கேன் ரிமெம்பர் தட் மிச்சத்துக்கு வந்து ஹைட்ரஜன் போடணும். ஹைட்ரஜனுக்கு சிங்கிள் பாண்ட் இருக்கணும், ஆக்சிஜனுக்கு 2 பாண்ட் இருக்கணும், பாஸ்பரஸுக்கு 5 பாண்ட் இருக்கணும். அவ்வளோதான். இதை ஞாபகம் வச்சுட்டேன்னா உன்னால் ஈஸியாக அதை போட முடியும். ஓகே. ஸோ நவ் ஐ வாண்ட் யூ ஹோம்ஒர்க் வந்து உங்களுக்கு மித்த எலமெண்ட்டினுடைய மிச்ச ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ்னுடைய